நம்ம வீட்ல இருக்கிற இந்த நேரத்தை நம்ம உறவுகள் மேம்படுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சில டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. அண்ட் இந்த நேரம் முடிஞ்ச வரைக்கும் டிவியோ இல்ல போனோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டு ஜாலியா சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இது நம்மளுக்கு ஒரு பழக்கமா இருந்தது. ஆனா இப்போ நிறைய பேரோட வீட்டுல இது நடக்கிறது இல்ல. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற பட்சத்துல இதை ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணி நம்ம திருப்பி அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். என்னோட அடுத்த டிப் என்ன பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரு அரை மணி நேரம் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்க மாதிரி ஏதாவது நீங்க பண்ணுங்க. ஒரு போர்ட் கேம்ஸ் விளையாடுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு காமெடி பாக்குறது, இல்ல ஜோக் சொல்றது, பழைய போட்டோஸ் பாக்குறது, இந்த மாதிரி உங்களோட குடும்பமா சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி டெய்லி சூஸ் பண்ணி அதை நீங்க பண்ண ஆரம்பிங்க. என்னோட அடுத்த டிப் என்னன்னா, வீட்டுல இருக்கிற வேலைகளை எல்லாரும் பகிர்ந்து செய்ய ஆரம்பிங்க. எல்லா வேலையும் ஒருத்தரே செய்யும் போது கொஞ்ச நாள்ல ஈஸியா ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். எஸ்பெஷலி குடும்ப தலைவி. அம்மாவோட மூடு வீட்டுல நல்லா இருந்தாதான் வீடோட மூடே நல்லா இருக்கும். உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதையே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா நீங்க பண்ணலாம். ஏதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு சூப்பரா மியூசிக் போட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கிளீன் பண்றது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட குழந்தைங்க நீங்க பண்ற வேலையை பாக்குறாங்க. அது மூலமா அவங்களுக்கு டிக்னிட்டி ஆஃப் லேபர், அதாவது எந்த வேலையுமே குறைவில்லை அப்படிங்கிற எண்ணம், அப்படிங்கிற மனப்பான்மை ஸ்லோவா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்காக நான் இப்ப என்ன செய்யணும்? இந்த கேள்வியை நீங்க உங்க குடும்பத்தார்கிட்ட கேளுங்க. எஸ்பெஷலி குழந்தைங்க இருந்தானா அவங்க கிட்டயும் கேளுங்க. அவங்க சொல்றத எவ்வளவு உங்களால முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. ஒருத்தர் நம்மளுக்கு என்ன வேணும்ங்கறத காது கொடுத்து கேட்டாலே எமோஷனலா அவ்வளோ பெரிய ரிலீஃப் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஜென்ரலாவே நம்ம குடும்பத்தார்கள் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அதை உடனே நம்ம சுட்டி காட்டி நம்ம திருத்துவோம். இந்த பழக்கம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அவங்க சரியான விஷயமோ ஏதோ நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு ஃப்ரீயா அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நம்ம பாராட்ட மாட்டோம். இதை நீங்க மாத்த ட்ரை பண்ணுங்க. உங்க குடும்பத்தார் ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சாங்க, இல்ல அவங்களுக்கு இருக்கிற நல்ல பழக்கம் என்னவோ அதை தேடி கண்டுபிடிச்சு பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, அதை என்கரேஜ் பண்ணுங்க. என்னோட அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டை பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. என்னோட உறவினர்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நியூஸ் ஓடும், மிச்சம் 6 மணி நேரம் சீரியல் ஓடும். மற்ற நேரத்துல ஓகே, பட் ஆனா இந்த நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பாசிட்டிவா உங்களால உங்க வீட்டை வச்சுக்க முடியுமோ அவ்வளவு பாசிட்டிவா வச்சுக்கோங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற விஷயங்கள், உங்களுக்கு சிரிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்களை இன்னும் ஹெல்த்தியரா ஆக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேளுங்க, பாருங்க. ஒரு விதமான பயம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னா அந்த விஷயங்களை பார்க்காதீங்க. நிறைய ரிசர்ச் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உங்களோட இம்யூன் சிஸ்டமுக்கும் டைரக்ட் கோரிலேஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஜாஸ்தியா ஸ்ட்ரெஸ் ஆறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் டைரக்டா பாதிக்கும். தேவையான அளவுக்கு மட்டும் நியூஸ் தெரிஞ்சுக்கோங்க. அரசு சொல்றத 100% ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த விஷயத்தை பத்தியாவது நான் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்றேன். எல்லாரும் சேஃபா இருங்க. இதுவும் கடந்து போகும். நன்றி, வணக்கம்.